பொதுவாகவே வந்து மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் எல்லாருமே பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒரு இலக்கை வச்சு அதை பார்த்து ஓடிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. பெரும்பாலும் வந்து இலக்குங்கிறது நம்ம கரெக்டா ஓடிட்டு இருக்க வேண்டிய விஷயம் தான், இல்லைன்னு இல்லை. பட் வந்து நடுவில் ரெஸ்ட் எடுத்தாதான் உடம்பு தாக்கு பிடிக்கும். அதே மாதிரி வந்து ஃபுட் எடுத்தாதான் இருக்க முடியும். ஸோ எல்லாமே பாத்தீங்கன்னா இலக்குன்னு போயிட்டே இருந்தா வாழ்க்கையில ஒரு என்ஜாய்மெண்ட் இல்லாம நம்ம ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா ஏஜ் ஃபேர் ஆகி லாஸ்ட்ல முதுமையில தான் போய் அந்த இலக்கை அடைய வேண்டி இருக்கும். ஸோ எதுவுமே வந்து பொறுமை அப்படிங்கிறது அவசியம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு பிசினஸ்ல வந்து நம்ம முயலும் வந்து லெக்கு அடையதான் போகுது, ஆமையும் லெக்கு அடையதான் போகுது. ஆனா முயலாமைங்கிறது லெக்கு கிடையாது. அதே மாதிரிதான் இந்த ஆமை மெதுவா போனாலும் அது லெக்கு அடைஞ்சிடதான் போகும். அதே மாதிரி வந்து ஓடிக்கொண்டே இருங்கிறதெல்லாம் வந்து பேசுறதுக்கு வேணா நல்லா இருக்கும். ஆனா அது செயல்பாடுல பேசுறவங்களே அந்த செயல்பாடை பண்ண முடியாது. ஸோ லெக்கை அடைய வேண்டியதுதான். பட் வந்து அதுக்கு பிளான் பண்ணி அதுக்கு ரெஸ்ட் எடுக்க வேண்டியதுல ரெஸ்ட் எடுத்து எல்லாமே வந்து நம்ம பிளான் பண்ணி மெதுவா கூட போனா லெக்கை லேசா அடைஞ்சிடலாம். ஸோ எல்லாரும் இதை ஃபாலோ பண்ணுங்க. நன்றி. நான் ஜெயசீலன். மற்ற சந்திப்போம்.